அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மெசஞ்சர்ஸ் ஆஃப் குட் நியூஸ் சார்பில் வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய வருடத்தை காண செய்த தயவுக்காக ஆண்டவரை நாம் துதிப்போம். இந்த வருடத்தின் முதல் நாளிலே நாம் ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனத்தை தியானிப்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைய உலகத்திலே நாம் அநேக தவறான காரியங்களினால் ஈர்க்கப்பட்டு அவைகளால் வஞ்சிக்கப்படுகிறோம். உலக இரட்சகராக இப்பூமிக்கு வந்த நம் ஆண்டவர் நம்மை தப்புவித்து அவரோடு உள்ள உறவிலே நிலைத்திருக்க பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று கூறுகிறார். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், யார் என்றும் இங்கு பார்க்கிறோம். அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர், நம் ஒவ்வொருவருடைய மீட்பர். ஆகவே அவரால் மீட்கப்பட்ட நாம் அவர் பரிசுத்தராக இருப்பது போல இந்த புதிய வருடத்திலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நடத்துவேன் என்று கூறுகிறார். God promises that He would teach and guide us in His ways. இரண்டாவதாக ஏசாயா 48:18 வசனத்திலே நம் ஆண்டவர் அவ்வாறு போதிக்கும் போது நாம் அவர் கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும் என்று கூறுகிறார். கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவைகளின்படி நடந்து வாழ்வது மிக மிக அவசியம். சங்கீதம் 119 நான் உன் கற்பனைகளை கண்ணோக்கினால் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது பிரமாணங்கள் எனக்கு மன மகிழ்ச்சி, விசாலத்திலே நடக்கச் செய்யும், என் சிறுமையிலே எனக்கு ஆறுதல், என்னை உயிர்ப்பிக்கும், உன் வசனங்கள் எந்தெந்தைக்கும் நிலைத்து நிற்கும், என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று அநேக உண்மைகளை சங்கீதக்காரன் கூறுகிறார். இந்த புது வருடத்திலே நாமும் வேதத்தை வாசித்து இவ்வுண்மைகள் நம் வாழ்க்கையின் அனுபவமாக மாற ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நாம் ஆண்டவரின் கற்பனைகளை கவனித்து விசுவாசித்து நடந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இவ்வசனத்திலே உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று கூறுகிறார். இந்த மன சமாதானத்திற்காக ஏங்கும் மக்கள் எத்தனையோ முயற்சிகள் எடுப்பதையும் அந்த முயற்சிகளின் மூலம் தற்காலிகமான சமாதானத்தை பெற்று ஏமாற்றம், சோர்வு, மன அழுத்தம் ஆகியவற்றை அடைந்து பாதிக்கப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் சமாதான பிரபுவாகிய நம் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் சமாதானமும் நீதியும் அருளுகிறார். அதோடு கூட ஒரு நதி தான் பாயும் இடமெல்லாம் எப்படி உயிரினத்திற்கு பயன் அளிக்கிறதோ அதே போல ஆண்டவரின் சமாதானமும் கடலின் அலைகளைப் போல அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் நீதியையும் நாம் மற்றவர்களுக்கு கிடைக்க கூடிய பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த வாக்கு கொடுக்கிறார். God promises His peace and righteousness என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக 19 வசனத்திலே அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அணுக்களத்தனையாகவும் இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கவனித்து நடப்போமானால் நாம் மட்டுமல்ல, நம் சந்ததியும் நம் கற்ப பிறப்பும் பெருகி என்றும் நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இன்று மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான எத்தனையோ ஆசீர்வாதங்கள், நல்ல படிப்பு, வேலை வாய்ப்பு, சொத்து ஆகியவற்றை எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்று அநேக முயற்சிகள் எடுப்பதை பார்க்கிறோம். நாமும் கூட அப்படி செய்கிறோம். அதே வேளையிலே நாமும் நம் பிள்ளைகளும் ஆண்டவருடைய வசனத்தை, வாக்குத்தத்தத்தை நம்பி அதை சார்ந்து வாசித்து கவனித்து அதன்படி நடப்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக அவசியமாகும். 119 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் கூறுவது போல, கர்த்தாவே உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று நாமும் ஆண்டவரிடம் கூறி, ஆண்டவரே நீர் போதியும், நான் கேட்க ஆயத்தம் என்று கூறுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய சந்ததியையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருகச் செய்வார். God promises to multiply and bless our offspring. ஜெபிப்போம்.
அன்பின் ஆண்டவரே, உமது பிரமாணங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து சமாதானத்தையும் நீதியையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும் நாங்களும் எங்கள் சந்ததியும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு உம்மை மகிமைப்படுத்தி வாழவும் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் அன்பு சகோதரி சாந்தி திலக்.